உங்கள் சோகத்துக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேகி பிரஜா சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பர்த்டே கேக் தான் பண்ண போகிறோம். நம்ம எனக்கு வந்து கைட் பண்ணுறது என் தங்கச்சி தான். ஸோ அவளை காமிக்கிறேன். தான் என்ன கைட் பண்ண போகிறாங்க. நான் குக்கிங் குயின். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எக்கு வந்து உடச்சி ஊற்றணும். அதுவுமே வந்து ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக ஊற்றணும். இந்த நீ ஊற்று கரெக்டாக தங்கச்சி தான் பண்ணணும். வெயிட் எல்லாம் உள்ளே போகவே கூடாது. என்ன ஓகே, பண்ணல முட்டை ஸ்மெல் அடிக்கும். கரெக்டா? கரெக்டால? கரெக்ட். இதான் ஊத்துறட்டா? வாங்க மாட்டா, வீட்டுக்கு தருவோம். ஒரு இட்லி எக்கு போக எல்லாம் கொஞ்சம் கூட போகல. போகல, நீ போகிறது போதே போடுறேன். எனக்கு தெரியுமல. ஓகே போகுது. இன்னொன்று போடுறேன். முட்டா இப்போ மூணுத்தையும் நம்ம வந்து மாற்றிட்டோம். இனி என்ன பண்ணணும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். சடக்குன்னு பண்ணு, டக்குன்னு பீட் பண்ணு. பீட் ஆன் பண்ணிட்டியா? ஸ்விட்ச் ஆன் பண்ணடி பக்கி. அங்கே இருக்கு ஸ்விட்சு. அவனை எவன் ஆன் பண்ணுவான்? ஸ்விட்சை ஆன் பண்ணணும். பண்ணு. சர் பீட் பண்ணியிருக்கியா முன்ன பின்ன? சரி, ஒயிட் ஃபோம் வர்றது வரைக்கும் அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் போல். இப்போ வந்து இது எக் வந்து க்ரீமியாக மாறிடுச்சு கைஸ். இந்த கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இது பண்ண நெக்ஸ்ட் வந்து எல்லோ யோக்கை வந்து மிக்ஸ் பண்ணணும். என்னல மேலே தூக்கு. ஓ இப்படியா? செதறுது. அதுதான் அது செதறு. கைஸ், என் தங்கச்சி இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறா. காசு வந்து நான் பண்ணும்போது லைட்டாக வந்து செதறி போயிடுச்சு. ப்ரோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல. ஒன் பை 4 கப் பட்டர். டபுள் பாயில் பண்ணணும். ஓகே, இதுதான் 1/4 கப்பு. அதில் வந்து டபுள் பாயில் பண்ணணும் பட்டரை. ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. ஃபுல்லாக போடட்டா? 1/4 எவ்வளோ வரணும் எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டேனா? மை காட், போடு. அதில் பாதி போடு. ஃபுல்லாக ஓடும் பட்டர். உருகிரும்ல, உருகி அப்படி வந்துடும். எடு 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 எடுத்து போடு, எடுத்து போடு. கட கடன்னு. இதுக்கு டைரெக்டாக அங்கே போட்டுருக்கலாம். சரி, ஏதோ பிடிக்கும். பொறுமையா பொறுமையா ஆடிட்டு வரேன் பார்த்துறேன். அக்காவோட தங்கச்சிக்கு நிறைய தெரிஞ்சு. யாரும் வந்துட்டு கேட்கலாங்க. திரும்பி பண்ணு. யாரும் கேட்கல. இப்படி தானே? இப்படி தானே? இப்படி தானே? அசால்ட் வாட்டர், அசால்ட் ஆகும். இவங்க தான் என் தங்கச்சி. கேக் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உருட்டு உருட்டே, நீ உருட்டு வழக்கவாய், நீ உருட்டு. அப்படியா அப்படியோ அப்படியோ அப்படிதான். என்னதுல சாட்டை வேடுவா? என்னது கண்ணுன்னு தெரியாது. கண்ணாடி போட்ட அப்புறம் அங்கே பாரு எத்தனை ஸ்பூனு தொங்குதுன்னு. அந்த ஸ்பூனால யூஸ் பண்ண முடியுமா? டே 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 தீ வருதுல. சவுண்ட் எப்படி வேணும்? எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வேறு 1 நிமிஷத்தில் அடிச்சு கொடு. கரெக்டாக பிடி. இந்த பாத்திரம் சரியில்லை. சின்ன சவுண்ட் அது. டைம் என்ன?
நினைச்சேன். இல்லை மட்டும் தண்ணி போச்சு. பேய் சொன்ன மாதிரியே இருக்குல்ல. அதான் டைம் சரியான டைம் தான். சும்மா சும்மா தெரிஞ்சு வந்து விழிச்சோம். இப்போ நாங்கெல்லாம் பேக்கி பயிர வெளியே இப்படி பேய் மாதிரி சிரிக்காது. நானே பயந்துட்டு இருக்கேன். பேய் வந்து சிரிக்கிற. சிரிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு மூஞ்சி பிங்க் ஆகுது. ஐயோ டக்குன்னு ஆகுமால. இதுக்கே பண்றேன்னு ஆயிரம் போல. 10 நிமிஷம் தான். அது என்ன பண்ண முடியும்? இப்போ பாரு அவனில் வச்சு எடுப்பேன். இப்போ மைதா அம்மாட்ட கேட்கணும். ஐயோ ஃபர்ஸ்ட் பண்ணுறது அரிசி மாவு. மைதா மாவு வந்து எங்கே இருக்கும்? எங்கள் அம்மா எங்கே வச்சுருப்பாங்க தெரியலையே. பண்ணி குட்டிட்டு அரிசி மாவு காட்டு. The first one. அப்படி அம்மா அரிசி மாவெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. Got it. I think this one. Is it? இதுதான். ஏதோ தொடர்ந்து பாரு. Wait guys. சேர்ந்து ஒரு பேக்கரி போடுறேன். ஆமால. சாரி கைஸ், இது வந்து வீட் ஃப்ளோர். மணத்தி பார்த்து தான் சொன்னேன். வீட் ஃப்ளோர். இவ்வளவு ஒயிட் கலர்ல இருந்தா ரைஸ் ஃப்ளோர். கம் கைஸ். கம்ப்ரா வந்து இந்த ஸ்மெல் பண்ணு. என்னது? வீட்டு தானே. இப்படி பண்ணால் நல்லா பண்ணிடும். இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உருகி போன ரெடி எனக்கு பட்டர் பத்தாது. கரெக்டாக பண்ணிடுவா. இதுக்கு மேலே போடாது போதுங்க. ரொம்ப பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. வா சுகரை பவுடர் பண்ணலாம். ஸோ டக்குன்னு பண்ணு. சுகரு இதை மிக்ஸ் பண்ண போடணும். ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு போடணும்ல. ஐ திங்க் யூ திங்க் அங்கே போய் உங்க கம்முன்னு நீ இருந்து பார்க்கப்பட்டது. ஸோ கைஸ் எங்கே இருக்குன்னு தெரில, தேடிட்டே இருக்கும். பைப்பிங் பேக் இருக்கா? சூப்பர். பைப்பிங் பேக் இருக்குன்னா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீன் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்குன்னு தோணுது. கரெக்ட். இந்த இருக்குது சாக்கு பையில் இருக்குது. டே இந்த கேமரா பார்த்து கண்டிப்பா இவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அம்மாட்ட போய் கேட்டுட்டு வந்திருப்போம். இவ கண்டுபிடிச்சது மாட்டா. ஐயோ கைஸ் ஓ இந்த இருக்கு. நான் ஹட் பண்ணதுக்கு வேண்டி வரல. ஸோ எனக்கு தாங்க முடியலை. இதுக்கு மிக்ஸி ஆன் பண்ணணும். இந்தா அது ஜார் அந்த அங்கே இருக்கு. ஒரு வா இல்லை போ பண்ணு. தெரியாதுல பண்ணு போ. வேலை வாங்குற. நானும் எவ்வளோதான் பண்ணுறேன். ஆனால் இது ஈரமாக இருக்கே. ஈரமாக இருந்தால் அம்மா பண்ணக்கூடாது சொல்லுவாங்களே. அப்படியா? எதையாவது வச்சு தொட. I want some cloth, you know. Tissue எடு. அந்த டிஷ்யூ எடு. கசாய் டிஷ்யூ கேட்குது. Wait, I'll get on cloth. This is the good cloth, you know. Okay. எல்லாம் நம்ம ஐடியா தான். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிரு டக்குன்னு. தேவைப்படும். மெல்ட் ஆகிடுச்சு. ஆமாம் மெல்ட் ஆகுன்னு. அப்புறம் பட்டர் பேப்பர் வாங்கல. பட்டர் பேப்பர் இது அதான் மெயின் மேட்ரு. ஓ தங்கச்சி இருக்க பயமே பட்டர் பேப்பரை கூட நான் ரெடிட் பண்ணி தந்துடுவேன். ஸோ எதுனால நீங்கள் ஒன்றுமே 5 நிமிஷம் தான் பண்ணு. எப்படி டைம் ஆகும் யாருக்கு தெரியும். கம்மி பண்ணணுமோ? போடு பார்த்து. சுகர் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? ஆன் சொல்லிடுவா. எதுக்கு தெரியுமா? நான் போய் ஆன் பண்ணணும்னு. எல்லாம் தெரியும் எனக்கு. எங்கே ஆன் பண்ணணும் தெரியல. அதில் ஏதோ ஒரு சுவிட்ச் தான். செகண்ட் சுவிட்ச். சரி போதும் எடு. டைம் இல்லை. கொஞ்சம் ஆகல. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே
ரைஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் சுகர் இருக்குல்ல அதை வந்து இந்த கப்புக்கு இவ்வளோ திஸ் மச் இவ்வளோ போடணும் 3/4 கப் 3/4 கப் அவ்வளோதான் அவ்வளோதான் நினைக்கிறேன் நினைக்காது அவ்வளோதான் நம்ம போடுறது தான் அம்மா பண்ணுறது தான் கேக் நிறைய தட்டுங்க யாருக்கும் இங்கே சுகர் கிடையாது வீட்டில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மைதா மாவு அது என்ன பண்ணணும் அடுக்க ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு ஐயா ஜெல்ஸ்டாலாம் பண்ணும் பட்டர் தான் இருக்கும் அதிகமாக நம்ம இதில் எக்கு நம்மளாம் சேர்த்தோம் நல்லா இருக்கா அப்போ ஓகே இனி மில்க் நல்லா இருக்குல்ல மில்க் போ மில்க் 1/4 கப் ஆஃப் பண்ணி கொடு 1/4 கப் அந்த பட்டருக்கு எடுத்தது லைட்டாக வாஷ் பண்ணிக்காத அது கிடைச்சி இதுதானே சுகர் தான் நல்லா இருக்கும் அது இல்லை அந்த பட்டருக்கு எடுத்தது அண்ணா இருக்கிறது யூசப்பா அத்தனையும் உள்ள ஊற்றிருப்பா எது இந்தியா ஆமாம் ஃபுல்லா சிந்தும்ல நாங்கள் அப்படி தான் ஊற்றணும் ஊற்று ஓகே நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ் போடணும் 1 tablespoon அது ஃபுல்லாவா எஸ் 1 tablespoon அது போடணும் போட்டாச்சு மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸு ஓகே இதுக்கப்புறம் மாவு போடணும் மைதா மாவு கொலட்டா ஆஃப் பண்ணல சுவிட்சை லைட்டு சுவிட்சு ஐயோ லைட்டாக இல்லை ரொம்ப குழம்பி இருக்கு ஸோ அது என்ன கொடுத்துருந்து மைதா மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சால்ட்டு மைதா மாவு கொஞ்சம் போடு அப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் தென் சால்ட் இந்த ஆட்டிடியூடெல்லாம் என்கிட்ட காமிக்காத செருப்பால் அடி வாங்குவேன் ஆட்டிடியூடெல்லாம் என்கிட்ட காமிக்காது ஆட்டிடியூட் என்கிட்ட காமிக்காதோ அடிச்சிருவேன் ஸோ கைஸ் நீங்கள் நினைக்கலாம் நாங்களே இதை பண்ணுறோம் அப்படி கிடையவே கிடையாது கைஸ் நாங்களே பண்ணல நான் தான் பண்ணுறேன் இல்லை கைஸ் அவளே எப்படி பண்ணுறா காமிக்கவா அவளோட கண்ணிலே தெரியும் ஆமாம் கைஸ் கண்ணில் பார்க்குறீங்களா பாருங்க கைஸ் அப்படியே காமிக்கிட்டா பார்த்தீங்களா கைஸ் நீ என்ன தெரியுதா ஏன் மினிட்ஸ் மிஸ்ட்ரி போலாங்க இங்கே என்ன தெரியுதா கைஸ் நாங்களே யூடியூப் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அது தப்பான பதிவு பேக்கிங் பவுடர் புதுசாக படிக்க போகிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட் போல் பேக்கிங் பவுடர் டக்குன்னு மேக்கப் சரி டக்குன்னு பண்ண தெரிஞ்சிருந்தாலும் பண்ணலாம் அதுவுமே தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது டக்குன்னு பண்ணு இவா இப்போதான் ஏஎஸ்எம்ஆர் காட்டிட்டு இருப்பா அது சொல்ல வித்தியாசமாக இருக்கு பார்க்கறதுக்கு குளுக்கோஸ் பவுடர் சின்ன ஏன் அப்படி கட் பண்ணுற லூஸ் மாதிரி சைக்கோ பார்த்து ஓ அப்படி உள்ள இருக்குவா விஷயம் என்னென்ன பண்ற ஆட்டமரே முடியல என்னென்ன பண்றா பாருங்க கைஸ் பேக்ரவுண்ட் சவுண்ட் நல்லா இருக்கு சிந்தாதனால சிந்துவாங்க இப்போ எங்கள் இதை வந்து அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா வர முன்னால் இதை க்ளீன் பண்ணோம் நாங்கள் இப்படி கொண்டு வந்து ஓகே நெக்ஸ்ட் அதை அங்கே இதில் போடணும் அப்படி தானே கைஸ் நாங்கள் டவுட்டுக்காக இங்கே மெட்ராஸ் சமையலை பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சேனல் மெட்ராஸ் சமையல் இது வந்து ப்ரமோஷன் இல்லை கைஸ் என்ன எடுக்கிறாங்க சால்ட்டு போடு நெக்ஸ்ட் அது எதுலையோ போடணுமே ஒயிட்லையா எல்லோலையா தெரிஞ்ச மாதிரி வருவா ஒன்றும் தெரியாது போடு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க அதுக்கு எனக்கு டைம் இல்லை பார்த்துக்கோங்க
டக்குன்னு பண்ணல. எனக்கு தாத்தா உனக்கு தாத்தா. ஆமா பண்ணு நீ டக்குன்னு. இது பிரகாஷ் அவங்க வாய்ஸ் வருது. பிரகாஷ் கிட்ட போகாதா? எதுக்குல சித்தப்பா எழுக்கிற? ஐயோ சரி சித்தப்பா உங்களை சொல்லல. சித்தப்பா இல்லை. சரி வேலையை விட்ட கடை கடன் முடி. டிவி ஷோ பிரகாஷ். சொல்லும் பண்ணிட்டியா? இது ஏதோ போல வருது பாப். நெக்ஸ்ட் இது பண்ணிட்டோம்ல. இந்த இது ஒயிட் கலர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன இப்படி வருது? ஃபோம் மாதிரியே இருக்கு. இது நாங்க சோப்பு பவுடரை கலக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா இல்ல. நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தெரியும். அதுக்குன்னு நான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேன் கைஸ். ஓகே கைஸ். ஸோ இதை வந்து இப்படி இந்த ஒயிட்டை மட்டும் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போடு. அப்படியா? ஓகே லைட்டாக இப்படி போடலாம். இப்படி நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணி ஒயிட்டும் எல்லாம் வந்து ரொம்ப கம்பைன் ஆகணும். கம்பைன் ஆகிட்டு ஒரு கலரிஷில் வரும். ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வரும். வந்து ஃபைனல் டச் கைஸ். ஓவன் ஆபரேட்டர் வேற யூ கம் ஃபாஸ்ட். சரி கேக்கு செஞ்சு மட்டை குழம்பு. ஆமா ஆமா அது உண்மை. 1 மணி நேரமா ஒரு கேக்கு உள்ள வை. அதுக்கு மேலே தானே வைக்கணும். டீ பார்த்தோம் வச்சிருவியா? நான் வைக்கவா? பை உட்காரு. உட்காரு தம்பி. ஓவன் ஆன் பண்ணி. சுவிட்ச் எங்கே இருக்கோ? சுவிட்ச் இதுல இருக்கு. எங்கெல்லாம் சுவிட்சு கரண்ட் எங்கே போகுதோ ஒன்றும் தெரியலை. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சரி ஆன் பண்ணி விடும். ஆனால் அதை வரு இதுக்கு மேலே இது மிக்ஸி ஆன் பண்ணிடுவோம்ல. ஓகே இந்தா ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? சண்டாலி ரசிக்கிறார். டைம் ஆகுதுல. 4 நிமிஷம் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ் தான் சொன்னேன். ஓ குட். சோகத்துக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ கேக் இப்படி பாலா போனது. எடு நீ எடு. எப்படியாது? ஏன் நீ கை வைக்க இங்கே எவ்வளோ இடம் ரெடி ஆகல கைஸ்? கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கைஸ். கொஞ்சம் தான் ரெடி ஆகல. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நாங்கள் பண்ண கேக் வந்து கொஞ்சம் சைடில் மெல்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி சென்டரில் எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் அதை ஹார்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பாருங்க நல்லா வந்துடும். இதை எப்படி இது பண்ணிடுது? சைடில் மட்டும் மெல்ட் மீன்ஸ் கொஞ்சம் வந்து இதாகலை. அது மட்டும் அப்படியே கையில் எடு. ஜூட் லைட்டாக இதுதான் ஸ்பாஞ்ச் கேக். ஸோ இந்த வீடியோலேருந்து நாங்கள் இப்போ விடைபெறுகிறோம். So guys, hope you like this video. Do like, share and subscribe. மறக்காம அந்த bell icon click பண்ணிடுங்க. Bye. See you on next video. Bye.